விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ இக்கட்டான நிலை எப்படின்னா, இல்ல விஜய்க்கு தான் இப்ப கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்குன்றீங்க, இக்கட்டான இல்ல நிலைன்றீங்க. இது நீங்க கரூரிலிருந்து மீண்டு விட்டார். ஆ. அரசியல் வாழ்க்கையில ம். இப்போ ஒரு இக்கட்டான நிலை. என்ன என்னன்னா, செய்ய போறாரு அடுத்து விஜய்? என்ன செய்ய போறாருன்னா, ஆ. இப்ப இதையும் அங்க பேசியிருக்காங்க. எங்க? எங்க 2 நாளுக்கு ஆமா முன்பு ஆமா ஆமா நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்துல. ஆலோசனை கூட்டத்துல பாஜக வழியாக அதிமுகவிடம் போவதை தவிர வேறு வழி இல்லையா, கலந்துரையாடல் நடந்திருக்கு. அப்போ இல்ல நம்ம தனித்து நிற்போம், ம். தனித்து ம். நிற்போம். யார் சொல்றா? ஜான் ஆரோக்கியசாமின்னு சொல்றாரு. தனிச்சு தான் நிக்கணுங்கிறாரு. ஆதவர் என்ன சொல்றாரு? இல்ல நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். யார் பாதுகாப்பு? ம். மாநிலத்தில் ஏடிஎம்கே, மத்தியில பிஜேபி. பாதுகாப்பு இல்லாம திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது. நமக்கு இந்த பாதுகாப்போடு தான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும். இந்த வாய்ப்பு இன்னும் ஒரு 6 மாசம் 5 மாசம் தான் இருக்கு. இந்த வாய்ப்பை விட்டா திமுகவை வீழ்த்தவே முடியாது. ம். யாரு? ம். ஆதவர்ஜுனா நடுவர் பட்டிமன்றம் மாதிரி விஜய் உட்கார் இதையும் பார்க்குறாரு அதையும் பார்க்குறாரு. அந்த பக்கம் என்ன சொல்றாரு ஜான் ஆரோக்கியசாமி? இல்ல, நம்முடைய முடிவு தெளிவான முடிவு. பாஜகவோடு அதிமுகவோடும் கூட்டணி இல்லை, நீங்க தான் முதலமைச்சர். இப்போ இந்த கதையில விஜய்க்கு அதிகமாக நம்பிக்கை ஊட்டுகிற நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு.